ஹலோ நண்பர்களே, நாங்கள் இன்றைக்கி எல்லோரும் பெருந்தநெல்லிக்கு போய்கிட்டு இருக்கோம். நம்ம பெருந்தநெல்லிக்கு வந்தாச்சு. காரங்க கிடக்கா இங்கே வந்து கொஞ்ச நாள் வருஷத்துக்கு முன்னாடி இங்கே இந்த மாதிரி பில்டிங்கே கிடையாது. இப்போ மவுண்டன் மிஸ்ட் ரிசார்ட் சொல்லிட்டு ஒரு ரிசார்ட் வச்சுருக்காங்க. இது வழி இறங்கி போகணும். இது அருவிக்குள்ளே போகிறது. டேமுக்கு வந்து அந்த பக்கம் போகணும். டேமுக்கு நம்ம போகலை. இப்போ இது அருவியெல்லாம் பார்த்துட்டு தான் போகணும். ஓகே, கீழே போய் பார்க்கலாம் வாங்க. நம்ம கீழாக்க போகலாம். இவங்க வந்து ஃபோன் பேசிகிட்டே நிற்கிறாங்க. அவங்கள அங்கேயே நிற்கட்டும், நம்ம கீழே போவோம். இங்கெல்லாம் செடியெல்லாம் ரெடி பண்ணி பயங்கரமாக வச்சுருக்காங்க. இங்கே ஒரு ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் உண்டு. பின்ன இதுவரை கீழே இறங்கி போகலாம். அந்த பக்கம்லாம் சின்ன பிள்ளைங்களுக்கு வந்துட்டு விளையாடுறதுக்காக பார்க் மாதிரி கட்டி விட்ருக்காங்க. இது வந்துட்டு வாட்டர் அதோரிட்டியோட அதுக்குள்ளோடி போகக்கூடாது. யாருமே அந்த பக்கம் போகக்கூடாது. போர்டில் எழுதி வச்சுருக்காங்க நிரோதித மேகலை அப்படின்னா அந்த பக்கம் போகக்கூடாது அர்த்தம். ஓகே, நம்ம அந்த அங்கே தூரமாக ஒரு வெள்ளை பிரிட்ஜு தெரியுதா, அதுதான் டேமு. அங்கே போகணும். இங்கேயும் ஏன் இல்லை, അവിടെ எல்லாம் கெட்டி விட்டுട്ടുണ്ട്. வேണ്ട காணாம இங்கே ஒருத்தர் என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கா தெரியல. என்னது தண்ணி கம்மியாக தான் இருக்குது. ஓகே, இங்கே உள்ளே போகிறதுக்காக இந்த இதை பார்க்குறதுக்காக கட்டி விட்ருக்காங்க. செமையா சூப்பர். அப்படி வாங்குச்சு அப்படின்னு അങ്ങനെയൊന്നും പറയരുത്. കൈപിടി വീടും കൈപിടിച്ച് പപ്പാടെ കൈപിടി. பாருங்க, கீழெல்லாம் இறங்கி போகலாம். கீழேன்னா நிறைய பேர் நிற்கிறாங்க. நிறைய பேர் தண்ணி ஆனால் கம்மியாக தான் இருக்குது. டேமில் வந்து தண்ணி வந்து கம்மியாக தான் திறந்து விட்ருக்காங்க. இங்கே பாருங்க, நம்ம ஆளுங்க இல்லாமல் இங்கே நம்ம ஆளுங்க தவிர நிறைய பேர் நிற்கிறாங்க. இங்கே ஃபியோனா எல்லாம் ஐயோ இருட்டாக்கி விட்டாங்களே. ஃபியோனா வந்துக்கிட்டு இருக்கா. இங்கே வந்து பாறை கட்ட பாருங்கள் எப்படி நிற்குன்னு. ஐயோ, எங்கே போனால் நமக்கு ஒரு டார்க்காகவே தான் ஃபீல் ஆகுது. ஆமாம், இருட்டாக தான் இருக்கோ. இருட்டாக தான் இருக்குது. ஓகே, இங்கே நிறைய பேர் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரியான இணல் தெரியுதா, நிழல். ஓ சூப்பர். நம்ம அந்த அதோட மண்ணுக்கு போக போகிறோம். வாங்க, இவங்க இதுக்கு கூடி ஆற்று மண்ணுக்கு போயிட்டாங்க. நம்மளும் ஆற்று மண்ணுக்கு போவோம். இங்கே பாருங்க எப்படி ஏரியானு. அங்கே ஒருத்தன் இப்போ கந்து மேலே உட்காந்துக்கிட்டு இருக்கான். இங்கே நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஆளுங்க இங்கிட்டு தான் போன மாதிரி தெரிஞ்சது. இங்கிட்டு தான் வாடகை அடிக்கி. வாங்க இங்கிட்டாக்க போவோம். ஆஹா, என்ன வெயில். இங்கே தான் நம்ம ஆளுங்கெல்லாம் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே பயங்கரமாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த மீன் அந்த அந்த ஒரு 2 கம்பெல்லாம் தெரியுதா, இது என்ன தெரியுமா, மீன் வலையை வந்து முக்கி வச்சுருக்காங்க. இந்த வந்து தூக்கினோம்னா அந்த மீன் வலை மேலே தூக்கிட்டு வரும். அதில் வந்து மீன் கிடக்கும். அதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, மணலை பாருங்கள் எப்படி இருக்குது. சாமையாக இருக்கா மணல். அப்பா, வெயில் தாண்டா தாங்க முடியல. இங்கே பாருங்க, இங்கே உட்காந்து தூண்டி போட வரவங்களுக்கு வந்து கம்பு மாதிரி செட் பண்ணி மேலே இலையை போட்டு வச்சுருக்காங்க. இதுக்குள்ள உட்காந்து தூண்டி போடாங்கன்னு நினைக்கிறேன். அதே தான் பார்த்தீங்களா, இதுக்கு உட்காந்து தூண்டி போடுறதுக்கு. சூப்பர். இந்த மேலே அந்த தெரியுதா 2-3 பில்டிங் மாதிரி தெரியுதா, அது வந்துட்டு எலக்ட்ரிக்கு இது சொல்லுவாங்க, இரிகேஷன் வச்சுருக்காங்க. கரண்ட்டுக்காக ரெடி பண்ணுறது. இது வந்து அருவி கிடையாது. அருவி வந்து அதான் அந்த பக்கம்தான் அருவி இருக்குது. நம்ம அந்த கீழே உள்ள பக்கத்துக்கு வந்திருக்கோம். இந்த நிழலுக்காக வந்திருக்கோம். பாருங்கள், இவ்வளோ பெரிய மலை, அதுக்கு நடுவில் ஓடி தான் அருவி வருது. இங்கே ஒரு மரத்தில் வந்துட்டு நம்ம ஆலமரம் மாதிரியே சின்ன வேறு இல்லை, பூ மாதிரி தொங்கிக்கிட்டு இருக்கு. தெரியுதா உங்களுக்கு பூ? வாங்க, நம்ம இப்போ தண்ணி பக்கம் வரைக்கும் கொஞ்சம் போவோம். இங்கே போகிறது தப்புன்னு எழுதி வச்சுருந்தாங்க. பக்கத்தில் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, வீடியோ எடுக்கக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் இங்கே வந்து நிறைய பேர் உழுந்து செத்துருக்காங்க. அதுதான் பெரிய பிரச்சனைங்க. தற்கொலைலாம் பண்ணியிருக்காங்க நிறைய பேர். இப்போ தெரியாமல் கால் தட்டி விழுந்தவங்க இருக்காங்க. இந்த இடம் இல்லைங்க, அந்த மேலே சைடு. இங்கெல்லாம் பிரச்சனை இல்லை. எதிர்த்தாப்பில் இருக்கிற தண்ணிக்கு அந்த பக்கம் ஒரு இது தெரியுதா, அதில் பாருங்க ஒரு குகை மாதிரி உள்ளே போகுது. பாருங்க எப்படி இருந்தால் அது ஒரு குகை உள்ளானைக்கு போகுது. சப்பா, எங்கே எவ்வளோ ஆழம் இருக்குன்னு தெரியலையே. அங்கே உள்ளே போய்கிட்டே இருக்குது. அது பாட்டுக்கு பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. மீன் எதுவுமே தெரியல, அதான் பெரிய பிரச்சனை. மீன் இங்கே கூட பிளாஸ்டிக் பாட்டில் போட்டு வச்சுருக்காங்க. இது தண்ணி வந்து அங்கிட்டானைக்கு போகிற வழி.
எப்படி செமையாக இருக்கா பாருங்க. 2 சைடும் அப்படியே சுவர் மாதிரி காம்பவுண்ட் மாதிரி கட்டி நடுவில் ஊடி தண்ணி போய்கிட்டு இருக்கு. சூப்பராக பாருங்க. பெரிய ஏதோ விஷயத்தை வந்து விசதீகரிச்சுக்கிட்டு இருக்காங்க, சொல்லிக்கிட்டு இருக்காங்க 2 பேரும். அங்கே ஜபல்பூரில் நடந்த விஷயத்தை வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பெரிய பாறையெல்லாம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. இதில் வந்து காய் கிடக்கு. அச்சா இதில் காய் உண்டு, செதுகண்டோ இது காய் உண்டு. ஆர்கரியம் ஏதோ காய் பூ இருந்துச்சு, காய் இருக்குது, வேறு மாதிரி இருக்குது, தொங்குது பாருங்க, கம்பு கம்பாக தொங்குது. செமையாக இருக்குது. இது என்னன்னே தெரியல. ஆனால் ஐட்டம் இது வந்து நம்ம ஏறி போகிற ரூட்டு. இப்போ தான் இறங்கி வந்தோம். நம்ம மேலே அந்த கல்லாக இருக்குல்ல, பாறைகள், அந்த இடத்துக்கு நம்ம போகிறோம். ஓகே, நம்ம இனி அருவிக்கிட்ட போகிறோம். அருவி இங்கே தான் இருக்குது. நம்ம அருவிக்கு பக்கத்தில் போய் எடுக்கலாம். ஓகே வாங்க நம்ம அருவி பார்க்க போவோம். இங்கே ஒரு போர்டு வச்சுருக்காங்க, தெரியுதா? சின்ன பிள்ளைங்க வந்து ஓடி நடக்கக்கூடாது, அதே மாதிரி சின்ன பிள்ளைங்களை கையில் பிடிச்சிக்கிறணும். ஓகே, இங்கே ஒன்று பெரிய ஒரு விஷயம் காமிக்கிறேன். இந்த பெருந்தநருவியோட ஒரு பெரிய ஒரு இது என்னதுன்னா, பயம் என்னதுன்னா, இந்த இது மாதிரி குழி குழியாக இருக்கும். இது சின்ன குழி, இது கூட பெரிய பிரச்சனை இல்லையே. ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வரும்போது பெரிய குழிக்கில் நம்ம கூட வந்த டம்னு விழுந்தார். இந்த தெரியுதா, டம்னு உள்ளே விழுந்தார். அவரை தூக்கத்துக்கு கூட நாங்கள் பட்ட வாடு. அது இந்த குழி எங்கே இருக்குது? இந்த வாங்க, சரிதா? இந்த குழிகளோட பிரச்சனை இல்லை, சின்ன குழியை தான். ஆனால் சில குழிகள், பெரிய குழிகளுக்கு அந்த குழிக்கில் விழுந்தோம்னா அது கீழே கூடி அந்த தண்ணிக்கு விடும். இல்லை சிக்கிட்டோமோ செத்தம், காப்பாற்று ரொம்ப கஷ்டம் அந்த இடத்துல. அது வந்து பெரிய பிரச்சனை. இதான் அந்த குளம், சரிதா? அந்த குழியை காணுமே. இந்த ஒரு குழி இருக்கா, இந்த குழி தான் அந்த குழி. சவுண்டு உங்களுக்கு கேட்க தான் தெரியலையே. ஆனால் அங்கிட்டும் ஒரு குழி இருக்குது அந்த இதில். அன்றைக்கி வந்தப்போ இந்த தண்ணிக்கெல்லாம் அந்த இங்கெல்லாம் போய் இறங்கி நின்றுருக்கேன். ஆனால் இத்தனை வருஷம் முடிஞ்சவொடனே இங்கே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பண்ணிட்டாங்க. நிறைய பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே இறங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இது எப்படி இருக்கு பாருங்கள், குழிகள் பயங்கரமாக இருக்கா? அம்மச்சி, இங்கே பாருங்கள் குழி, தெரியுதா? இதுக்கெல்லாம் கீழே தரையே தெரியல. இங்கே வேஸ்ட்டை போட்டு அடிச்சுட்டாங்க. அநேகமாக தண்ணி உள்ளே போச்சுன்னா கீழே போய்கிட்டே இருக்கும் தண்ணி. இதுவும் பெரிய குழி, தெரியுதா? இந்த குழிகள் தான் மனுஷனுக்கு ஆபத்து. உள்ளே விழுந்தாங்கன்னா அவ்வளோதான். இங்கே ஒரு ஆளை பாருங்க என்ன பண்ணுறாருன்னு. இது வழியாக அப்படியே போனோம்னா அந்த பக்கம் போயிடலாம். ஆனால் அந்த பக்கம் போனால் வேறு ரூட்டில் வேணால் போகலாம். அந்த பக்கம் ஒரு ரோட் இருக்குது, அந்த ரூட்டில் அப்படியே போய்கிட்டே இருக்கலாம். நம்ம வந்தது இந்த ரூட்டில் வந்து எங்கிட்டாக்க வந்தோம், இறங்கணும். இது வேறு ரூட்டு. ஆனால் வெயில், செம வெயில் அடித்தாலுமே இங்கே நிற்கும் போது வெயில் தெரியல. ஏன்னு சொல்லுங்கள், தண்ணி விழுகிறது வந்து அங்கே சின்ன சின்ன கும்பலையாக நம்ம மேலே வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஆஹா, நிற்கிறதுக்கே செமையாக இருக்கு. இங்கிட்ட வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. வெறாம்பச்சு இல்லை, வெறாம்பச்சோட குழி இல்லை. இங்கே இறங்கி இவர் வந்துட்டு ஐயோ ரயில்வேயில் வந்து எஸ்ஐயாக வேலை பார்க்காரு, போலீஸில், ரயில்வே போலீஸில். ஸோ அவர் தைரியத்தை பாருங்கள், அவர் வாட்டுக்கு தாவிட்டு திரிதார். அங்கே பாருங்க ஒரு ஆள் எப்படி போய் நடுவில் ஒரு கல்லில் உட்காந்துக்கிட்டு ஃபோட்டோ வீடியோ செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்காரு. நல்லாயிருக்கு. இனி டேமுக்கு போகணும். அங்கே தண்ணி நல்லாயிருக்கு பார்க்க. டேமில் வந்துட்டு தண்ணியை வந்து கம்மியாக தான் விட்றாங்க. ஸோ அதான் கம்மியாக தெரியுது. நாங்கள் அந்த பக்கத்துலேருந்து இது வழியாக தாவி ஏறி இங்கே வந்துட்டோம். ஓகே, நம்ம இனி இந்த பக்கத்தை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இப்போ நாங்கள் பாட்டில் மேய்ச்சி கீழே வந்துருப்பேன். நம்ம இந்த ஏரியாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். நம்ம அவர் பக்கத்துக்கே வந்தாச்சு. ஓகே, இப்போ பாருங்களேன், சின்ன சின்ன குளம், சின்ன சின்ன இது கிடக்கு. நிறைய பேர் அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்காங்க, தெரியுதா? மேலேருந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. இதான் வாட்டர் டேங்கு இதுதான் பக்கத்தில். இங்கேருந்து தான் தண்ணி மேலே ஒரு டேங்க் இருக்குது, அந்த டேங்க்கு போகும். ஐயோ, தாவதுக்கே பயமாக இருக்க. என்ன ஒன்றும் இல்லை. அம்மச்சி, நம்ம எங்கே நின்னோம்? இங்கே நின்னோம்.
அங்கேருந்து கம்பெனி ஏறி ஏறி இங்கே வந்தாச்சு. ஓகே, எப்படி நல்லா இருக்கா? மொதல் அங்கேருந்து காமிக்கிறேன். இது ஃபுல்லாக கவர் ஆக மாட்டேங்க. வைடு போட்டு பார்க்கட்டா? வைடு போட்டோம்னா ஃபுல்லாக கவர் ஆகும்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் வைடு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? இப்போ கவர் ஆகுது ஃபுல்லாக. என்ன எப்படி அப்பாவும் பிள்ளைங்களும் செல்ஃபி எடுக்காங்க. நம்மளும் பக்கத்துக்கு வந்தாச்சு. இது சைடில் தண்ணி வருது, இது டைரெக்டாக அங்கேருந்து வருது. மொபைல்லாம் ஹீட் ஆயிடுச்சு. அநேகமாக மொபைல் வெடிக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ, இந்த தண்ணியில் முகம் கழுவலாம்னு நினைக்கிறேன். எப்படி? சரி வாங்க, அந்த பக்கம் போயிட்டு முகம் கழுவுவோம். நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆஹா, செம கூலிங்காக இருக்கும் உங்களுக்கு ஏரியா. எங்கே போகிறாங்க? என்னமா பண்ணுறாங்க? இங்கே எல்லோரும் அந்த கரைக்கு போய்கிட்டு இருக்காங்க. நாங்களும் இப்போ அந்த கரைக்கு போகிறேன். சரி வாங்க நம்மளும் போவோம். நான் கேமரா ஆன் பண்ணது இவங்க அப்புறம் உருவாங்க நினச்சி ஆன் பண்ணேன். ஆனால் நான் தான் உழுவணும். ஐயோ, உழுகாமல் போயிடணும் ஆண்டவரே. இது என்ன பிரச்சனை தெரியுமா? இந்த தண்ணி வர்ற இடத்துல வந்துட்டு வழுவழுன்னு இருக்குது. காலை வச்சோம்னா தண்ணி உழுவ வேண்டிதான். ஒரு கழுக்கு தண்ணி வருதா? சரி வாங்க, நம்ம அந்த அந்தாப்பில் இணலில் போய் கொஞ்ச நேரம் உட்காரும். அந்த நம்ம ஃப்ரெண்ட் அப்பா போய் அங்கே உட்காந்துட்டாரு. நம்ம அங்கே உட்காந்து ரெஸ்ட் எடுப்போம் கொஞ்ச நேரம். பார்க்கறதுக்கெல்லாம் செமையாக இருக்குண்ணே இது ஏரியா. பாருங்க, நாங்கள் கடைசியாக அங்கே போயிட்டு எங்கள் பெருந்தினி போயிட்டு திருச்சி வந்துட்டோம். ஓகே, பாய் பாய். அப்படியே லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.